நாராயணசாமி அவர்கள் இந்த ஆட்சி விரிவாக எடுத்துரைத்திருக்கிறார். 5 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த நெருக்கடிகளை விளக்கி பேசியிருக்கிறார். கிரண்பேடி அவர்கள் கொடுத்த எல்லாவற்றையும் தாண்டி எவ்வாறு வெற்றிகரமாக இந்த ஆட்சி நடந்தேறியது என்பதை உணர்த்திருக்கிறார். எனவே அதை நாம் மீண்டும் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் என்று நம்புகிறேன். அதே போல பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரியில் மட்டுமல்ல, இந்தியாவில் பல மாநிலங்களில் இது போன்ற அநாகரிகத்தை ஆதாரங்களோடு அடுக்கடுக்காக எடுத்து வைத்தார். அருணாச்சல பிரதேசத்தில், மணிப்பூரில், மத்திய பிரதேசத்தில், கர்நாடகாவில் எப்படியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கேவலமான, இழிவான, அநாகரிகமான, அருவருப்பான, தரம் தாழ்ந்த அரசியலை அரங்கேற்றி வருகிறது என்பதை இங்கே வேதனையோடு எடுத்துரைத்தார். அந்த வரிசையிலே இன்றைக்கு புதுச்சேரி அரசை கலைத்திருக்கிறார். நான் பாரதிய ஜனதா கட்சியுடைய போக்கை விளக்கி சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இல்லை. அந்த கட்சி எப்படிப்பட்டவர்களை உறுப்பினர்களாக்கி வைத்திருக்கிறது, பொறுப்பாளர்களாக்கி வைத்திருக்கிறது என்பதையும் கூட இங்கே அந்த நாராயணசாமி அவர்கள் அம்பலப்படுத்தினார். ரவுடிகளையும் அப்பட்டமான தேடப்படும் கிரிமினல் குற்றவாளிகளையும் வெளிப்படையாக கூச்சப்படாமல், வெட்கப்படாமல் ஒரு கட்சியிலே சேர்த்து அவர்களுக்கு பொறுப்புகளையும் வழங்கக்கூடிய கட்சி மானமில்லாத, வெட்கமில்லாத, சூடு சொரணை இல்லாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி. எல்லோரும் வெட்கப்படுவார். ரவுடிகளையும் சேர்த்துக் கொள்வதாக, தேடப்படும் திருமணங்களை கட்சியிலே பொறுப்பாளர்களாக நியமிப்பதாக. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, புதுச்சேரியில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் அப்படிப்பட்டவர்களை கட்சியிலே இணைத்துக் கொண்டு ஜனநாயக சக்திகளை அச்சுறுத்துகிறார்கள், முற்போக்கு சக்திகளை அச்சுறுத்துகிறார்கள். அறிவு சார்ந்த தளத்திலே பணியாற்றக்கூடிய பேராசிரியர்களை படுகொலை செய்கிறார்கள், எழுத்தாளர்களை படுகொலை செய்கிறார்கள், பத்திரிகையாளர்களை படுகொலை செய்கிறார்கள். வீட்டுக்குள்ளேயே நுழைந்து துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யக்கூடிய அவலத்தை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அவர்களே, இந்திய தேசத்தை சூழ்ந்திருக்கிற பெரும் தீங்கு பாரதிய ஜனதா கட்சி. மதவெறியர்களையும் சாதி வெறியர்களையும் அணி சேர்த்துக் கொள்கிறார்கள். அதற்கும் அவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட இவர்களால் உருவாக்க முடியாத மாநிலங்களில், பாண்டிச்சேரியிலே இவர்களால் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க முடியுமா? மக்களுடைய ஆதரவை பெற்று வெற்றி பெற முடியுமா? இப்போது நல்ல காரியம் செய்திருக்கிறார்கள். மறுபடியும் காங்கிரஸ், திமுக தலைமையிலான கூட்டணி புதுச்சேரியில் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறது பாஜக. அப்படித்தான் எதிர்வரும் தேர்தல் முடிவுகள் அமையப் போகின்றன. நான் புதுச்சேரி மக்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் தேர்ந்தெடுத்த அரசை கலைப்பதற்கு பிஜேபிக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீங்கள் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைக்கக்கூடிய அளவுக்கு அச்சுறுத்திய பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் பாடம் புகட்டப் போகிறீர்களா இல்லையா? நான் புதுச்சேரி மக்களை பார்த்து கேட்கிறேன். ஆனால் நாராயணசாமி அவர்களின் தலைமையிலான இந்த அரசு மக்களுக்கு என்ன துரோகம் இழைத்தது? என்ன மக்களுக்கு செய்யவில்லை? ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரையில் கல்வி இலவசம் என்று அறிவித்தது குற்றமா? அது மக்களுக்கு இழைத்த துரோகமா? SC/ST மக்களுக்கு, மாணவர்களுக்கு மட்டுமல்ல, OBC மாணவர்களுக்கும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரையில் இலவசமாக கல்வியை வழங்குவோம் என்று தீர்மானம் நிறைவேற்றி இன்றைக்கு சட்டத்துறையின் பார்வைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது.
இது இந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகமா? அரசு தொகுப்பு வீடுகளுக்கான நிதியை 4 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தி அதை நல்ல வீடுகளாக கட்டித்தர வேண்டும் என்கிற நடவடிக்கைகளை மேற்கொண்டது அண்ணன் நாராயணசாமி அவர்களின் தலைமையிலான காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் அரசு. இது மக்களுக்கு செய்த துரோகமா? கிரண்பேடி கொடுத்த அத்தனை நெருக்கடிகளையும் கடந்து எல்லாவற்றையும் தாண்டி தாக்கு பிடித்து இந்த அரசை வெற்றிகரமாக நடத்தினார்களே, இது மக்களுக்கு இழைத்த துரோகமா? எந்த அடிப்படையிலே நீங்கள் தேர்ந்தெடுத்த அரசை மோடி கும்பல் கலைத்தது? மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாண்டிச்சேரியிலே பாரதிய ஜனதா கட்சியிலே பொறுப்பாளர்களாக நியமித்திருப்பவர்களை பொதுமக்களை நீங்கள் தான் பார்க்க வேண்டும். இவர்கள் கையில் ஒருவேளை புதுச்சேரி யூனியன் பிரதேசம் இதனுடைய ஆட்சி அதிகாரம் சிக்குமே ஆனால் புதுச்சேரி என்ன நிலைமைக்கு ஆளாகும் என்பதை தகவல் எண்ணி பார்க்க வேண்டும். 5 ஆண்டு காலம் எங்கே இருந்தார் என்னார் என்று யாருக்குமே தெரியாது. இப்போதுதான் வெளியே வந்திருக்கிறார், வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறார். அதிமுக துணை போயிருக்கிறது ஒரு மக்கள் அரசை கலைப்பதற்கு. பாரதிய ஜனதாவின் சூழ்ச்சிக்கு துணை போயிருக்கிறார்கள். அப்பட்டமான துரோகத்தை இழைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் தலைமையிலான அரசு அதிமுகவுக்கு எதிரான ஒரு அரசாக இருக்கலாம், என்ஆர் காங்கிரசுக்கு எதிரான அரசாக இருக்கலாம். ஆனால் பிஜேபி செய்திருக்கிற இந்த அனாவடி அரசியலுக்கு எந்த வகையிலே துணை போகிறது? இவர்களையும் புதுச்சேரி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விலை போயிருக்கிறவர்கள் மீண்டும் வேட்பாளர்களாக வருவார்கள். வீதிக்குள்ளே நுழைய விடாமல் அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று நான் புதுச்சேரி மக்களுக்கு வேண்டுகோள் இருக்கிறேன். எந்த முகத்தை வைத்துக் கொண்டு மறுபடியும் உங்களிடத்தில் அவர்கள் வாக்கு கேட்க வருவார்கள். நீங்கள் ஓட்டு போட்டு அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுத்த பிறகு எந்த அடிப்படையிலே ராஜினாமா செய்தார்கள்? இவ்வளவு நாள் இந்த கட்சியிலே இந்த ஆட்சியிலே இருந்தார்களே, ராஜினாமா செய்வதற்கு என்ன காரணம்? விளக்கம் சொல்வார்களா? ஆட்சியை கவிழ்ப்பதற்காக, இந்த அரசை கவிழ்ப்பதற்காக. பாரதிய ஜனதா கட்சியின் ஜனநாயகத்திற்கு புறமான அனாவடி அரசியலுக்கு துணை போய் இருக்கிறார்கள். இது காங்கிரசுக்கு செய்த துரோகம் என்பதை விட, கூட்டணிக்கு செய்த துரோகம் என்பதை விட, அந்த நாராயணசாமி அவர்களுக்கு செய்த துரோகம் என்பதை விட, ஓட்டுப்பட்ட மக்களுக்கு செய்த துரோகம், மாபெரும் துரோகம். எனவே பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே இந்த அநாகரிகத்தை அரங்கேற்றி இருக்கிறது என்று நாம் பிஜேபிக்கு எதிராக மட்டும் கருத்தை சொல்லவில்லை. அவர்கள் விரித்த வலையிலே விலை போய் இருக்கிறார்களே இந்த 5-6 பேர், இவர்களுக்கும் புதுச்சேரி மக்கள் பாடம் புகட்ட வேண்டும். இது எந்த காலத்திலும் அவர்கள் அரசியலில் தலையெடுக்க கூடாது. அந்த வகையிலே புதுச்சேரி மக்கள் எதிர்வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் உரிய பாடத்தை புகட்டுவார்கள் என்று நான் நம்புகிறேன். அறுவை தோழர்களே, பாரதிய ஜனதா கட்சி இந்திய தேசத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற மிக மோசமான கொடிய நோய், கொரோனாவை விட கொடிய நோய் பாரதிய ஜனதா கட்சி. ஜனநாயகத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறது, மதவெறியை பரப்பிக் கொண்டிருக்கிறது, சாதி வெறியை தூண்டிக் கொண்டிருக்கிறது, அத்தனை அனாவடி அரசியலையும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது, ஜனநாயகத்தை படுகொலை செய்து கொண்டிருக்கிறது. எதையும் செய்வோம், எங்களை யார் என்ன செய்துவிட முடியும் என்று எத்தகைய அவமானகரமான அநாகரிகமான அருவருப்பான அரசியலையும் செய்யவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சான்றுதான் புதுச்சேரி அரசை கலைத்திருப்பது. இன்னொன்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். புதுச்சேரி அரசை கலைத்திருப்பதன் மூலம் அவர்கள் தமிழ்நாட்டுக்கும் ஒரு சிக்னல் கொடுக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையுமே ஆனால் அதையும் எங்களால் அசைத்து பார்க்க முடியும் என்று எச்சரிக்கை விடுவதைப் போல இந்த ஒத்திகை நடந்திருப்பதாகத்தான் பார்க்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் ஜம்பம் பலிக்காது என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களின் கனவு பலிக்காது, அவர்களின் முயற்சி எடுபடாது. 50 ஆண்டு காலமாக கட்டி காப்பாற்றப்பட்ட சமூக நீதி அரசியலை, அந்த அரசியலால் பக்குவப்பட்டிருக்கிற மண் தமிழ்நாடு. அங்கொன்றும் இங்கொன்றும் சில சுயநல சக்திகள், தற்கொலைகள், சொந்த சமூகத்தையும் விற்கிற பிழைப்புவாதிகள் வேண்டுமானால் பாரதிய ஜனதாவுக்கு
துணை போகலாம். நேர்மையான ஜனநாயக சக்திகள், திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், இடதுசாரிகள், அதிமுக, விடுதலை சிறுத்தைகள் என்று இன்றைக்கு இஸ்லாமிய கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இந்த சனாதன சக்திகளை எதிர்ப்பதில் கைகோர்த்து நிற்கிறோம். ஒரே களத்தில் இருக்கிறோம். தமிழகத்தில் அவர்களை ஓட ஓட விரட்டி அடிப்போம். தமிழ்நாடு மக்களே இனி திரும்ப மாற்றோம், தலை வைத்து படுக்க மாற்றோம் என்று பாரதிய ஜனதா கும்பல், செம்பரிவார் கும்பல் எண்ணக்கூடிய வகையில் எதிர்வர இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். அதே போல இன்றைக்கு இவர்கள் செய்திருக்கிற இந்த இழி செயலால், அநாகரிகமான அரசியலால் கட்டாயம் மீண்டும் காங்கிரஸ் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியே மாபெரும் வெற்றி பெறும். அவர்களின் முகத்தில் கரிபூசுவார்கள் மக்கள் என்பதை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் வெறுமன ஆதரிக்கும் நோக்கத்தோடு மட்டும் வரவில்லை தோழர்களே. தனியே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்றுதான் அறிவிப்பு செய்தோம். அண்ணன் நாராயணசாமி அவர்கள் நம்முடைய கூட்டணியின் சார்பில் நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெரும்பாலும் வந்து பங்கேற்கட்டும், தனியே ஆர்ப்பாட்டம் தேவையில்லை என்ற தகவலை ஒளிவன் மூலம் சொன்னதாக அறிந்தேன். தோழர் ரவிக்குமார் மூலமாக அறிந்தேன். ஆகவேதான் இன்றைக்கு புதுச்சேரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் திறன்வேடியை விரட்ட வேண்டும் என்ற போராட்டத்திலும் அண்ணன் தலைமையில் நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கைகோர்த்து நின்றோம். இது வெறும் கூட்டணிக்கான அரசியல் அல்ல. கொள்கையை காப்பாற்ற வேண்டும், சமூக நீதியை காப்பாற்ற வேண்டும், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும், ஒட்டுமொத்தமாக இந்திய தேசத்தை காப்பாற்ற வேண்டும். இந்த சனாதன சக்திகளை பொதுமக்களிடத்தில் அம்பலப்படுத்த வேண்டும். இவர்களை ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டும் ஜனநாயக களத்தில். அந்த அடிப்படையில் தான் புதுச்சேரியில் நடைபெறுகிற அறப்போராட்டம் அனைத்திலும் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்று எங்கள் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நல்குகிறோம். அண்ணன் நாராயணசாமி அவர்கள் ஆட்சியை பறிகொடுத்திருக்கலாம். ஆனால் முன்பு இருந்ததை விட மிகப்பெரிய அளவில் மக்கள் ஆதரவை இதன் மூலம் பெற்றிருக்கிறார். காங்கிரஸ் திமுக தலைமையிலான இந்த கூட்டணி மாபெரும் வெற்றியை புதுச்சேரியில் பெறும். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் ஒற்ற துணையாக இருப்போம் என்பதை சொல்லி சனாதனத்தை தோல்விக்கிற வரையில் ஜனநாயக சக்திகள் ஒருபோதும் சிதற மாட்டோம், சிதறடிப்பதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம், கைகோர்த்து நிற்போம், களமாடுவோம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.